வெளிப்படுத்தலில் 7 வாதைகள். வெளிப்படுத்தல் புத்தகத்தில் 7 வாதைகள் வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 7 வாதைகள் என்பது யாருக்கு கொடுக்கப்படும் என்றால், மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களுக்கு தேவன் கொடுக்கும் நீதியான நியாய தீர்ப்பாக வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. யார் மிருகத்தின் முத்திரையை பெற்றவர்கள்? மிருகத்தின் முத்திரை என்றால் என்னன்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா, சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். மிருகம் என்பது 7 தலைகள் 10 கொம்புகளை கொண்ட வலு சர்ப்பத்தை தான் இங்கே மிருகம் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வலு சர்ப்பம் சாத்தானை குறிப்பதை பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் மிருகத்தின் முத்திரை என்பது சாத்தானின் முத்திரை என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இதை இன்னும் தெளிவாக சுருக்கமாக கூற வேண்டும் என்றால், சாத்தானின் சுபாவத்தை, சாத்தானின் குணத்தை உடையவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். சாத்தானின் குணமாகிய பொய், தீமை, பொல்லாப்பு, அநியாயம், அக்கிரமம், இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபட்டு சாத்தானின் குணத்தை உடையவர்கள் யாவரும் சாத்தானின் முத்திரையையும் மிருகத்தின் முத்திரையையும் பெற்றவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இப்படிப்பட்டவர்களுக்குத்தான் இந்த 7 வாதை நீதியான நியாய தீர்ப்பாக பரலோகத்தின் நியாயாதிபதியினால் கொடுக்கப்படும் என்பதை புரிந்து கொள்ளலாம். முதலாவது வாதை, இப்படி தீமை செய்பவர்களுக்கு கொடிய புண் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் வாதை, சமுத்திரம் முழுவதும் இரத்தம் போல் ஆயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் வாதை, ஆறுகளும் நீரூற்றுகளும் இரத்தம் போல் ஆயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் வாதை, சூரியன் மீது ஊற்றப்பட்டதினாலே அது இன்னும் வெப்பம் அதிகம் கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. 5ஆம் வாதை, இவ்வுலகத்தை தீய சிந்தனையோடும் சுயநலத்தோடும் ஆளுகை செய்யும் ராஜாக்களின் ராஜ்யங்கள் மீது ஊற்றப்பட்டு அவர்கள் ராஜ்யம் இருளடைந்தது என்று பார்க்கிறோம். 6ஆம் வாதை, ஐபிராத்து என்னும் நதியின் மீது ஊற்றப்பட்டது. பிற்பாடு உலகத்தின் ராஜாக்கள் எல்லாம் பரலோகத்தின் தேவனுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய ஒன்று கூடுவதையும் பார்க்கலாம். இங்கேதான் தவளைக்கு ஒப்பான அசுத்த ஆவி புறப்பட்டு போனது என்று பதிவு இருக்கிறது. 7ஆம் வாதை, பெரிய பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு பெரிய பெரிய கல்மலைகள் பொழிந்தது என்பதையும் நாம் பார்க்கிறோம். இதற்கு பிற்பாடு நல்லவர்களை, உத்தமர்களை, நீதிமான்களை, எளிமையானவர்களை, தாழ்மையுள்ளவர்களை மீட்பதற்காக பகிரங்கமான இயேசுவின் 2ஆம் வருகை இருக்கும் என்பதை நாம் வேதத்தில் படித்து தெரிந்து கொள்ளலாம். இதை பற்றின ஆழமான காரியங்கள் வேறொரு பதிவில் நாம் காணலாம். நிச்சயமாக இந்த தகவல் பிரயோஜனமா இருக்குன்னு நான் நம்புறேன். பகிர்வோம் இயேசுவை. இன்று அன்புடன் பைபிள் ஸ்கூல்.